ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டசபையில மதுரை மத்திய தொகுதியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்ந்து எடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் முஸ்லிம் மதத்தை சார்ந்த முஸ்தபா. ஆனால் அவர் மதார் பக்ருதீன் தான் அவர் பெயர். அவருடைய பெயர் மதார் பக்ருதீன். 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். அவருடைய தொழில் கோழிக்கடை, ஆட்டுக்கடை, 2வது மீன் கடை, மாட்டிறைச்சி கடை. இதுதான் அவருடைய தொழில். மதுரையில் தொழில் பார்த்துக்கிட்டு வர்றார். அவருடைய மனைவியும் அவங்களும் அதே தொழில் கூட உதவி செஞ்சு பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மதுரை மத்திய தொகுதியிலிருந்து யார் தோற்கடிக்கிறார்னு சொன்னா சினிமா நடிகர் குஷ்பு சுந்தர் சியை தோற்கடிக்கிறார். அப்புறம் நம்ம முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் அவர்களையும் தோற்கடிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவரையும் தோற்கடித்து விட்டு விஜயினுடைய செல்வாக்கால் இவர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவருடைய பெயர் முஸ்தபா என்றுதான் தற்சமயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை சொல்றத அவர் முஸ்தபாங்கிற பெயர் அவரை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் தேர்தல் அஃபிடவிட்ல மதார் பக்ருதீன் தான் கொடுத்திருக்கிறார். அதில் மதார் பக்ருதீன் என்கின்ற முஸ்தபா என்று எங்கி குறிப்பிட்டதா தகவல் தெரியல. ஆனால் அவர் முஸ்தபாங்கிற கோஷத்திலேயே காலத்தை ஓட்டி கொண்டு செல்கிறார். மந்திரி சபை லிஸ்ட் போடுறதுல முஸ்தபாவுடைய பெயர் அதுல அடிபடுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மந்திரி சபையில முஸ்தபா பெயர் அடிபடுது. ஆனால் அவர் சனாதானத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகின்ற பொழுது அதை ஆதரித்து பேசினார். அதனால் அவருக்கு அந்த மந்திரி பதவி கட்டாய் போச்சு. இப்போ சட்டசபையில அண்மையில ஒரு பெரிய நிகழ்ச்சி இவர்னால பெரிய பூதாகார நிகழ்ச்சியா உருவெடுக்குது. சபாநாயகர் அமருன்னு சொன்னா கூட அமர்றதை மறுத்துட்டு அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். என்ன சொல்றார்? திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் லீக் கட்சியை தீவிரவாதி கட்சி, தீவிரவாதி முஸ்லீம் லீக், முஸ்லீம்களாம் தீவிரவாதி குறிப்பிட்டார்னு சொல்லி 5 தடவை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தோட சொல்றேன்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனால் தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லி திமுக சொல்லுதுன்னு சொன்னா இவங்க கட்சியில கூட்டணி வச்சிருக்கு இல்லையா, இந்திய முஸ்லீம் லீக் IMUL, அது யாருடைய ஆதரவு கூட்டணியோட வெற்றி பெற்றது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில தான் IMUL, இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி நின்று ஜெயிச்சுது. இப்போ சட்டசபையில அந்த வாங்குற நம்ம மாதர் பக்ருதீன் என்கிற முஸ்தபா விஜய்கிட்ட திராவிட கட்சி ஓட்டு போட்டு வந்த IMUL கட்சி நீங்க மந்திரி சபையில இடம் கொடுத்தது தப்பு, மந்திரி சபையில தேப்பு சேர்த்தது தப்புன்னு சொல்றதுக்கு அவனால முடியுமா? வாயிலிய பேசுறாரு. அதே தீவிரவாதின்னு சொன்ன முஸ்லீம் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு இந்த 2026 தேர்தல் சந்திச்சு அதுல தென்காசி உறுப்பினர் ஷாஜகான் அவர்களுக்கு மந்திரி பதவிய சபையில இடம் பெறாங்க. இப்ப இந்த முஸ்தபா என்ன சொல்லி இருக்கணும் விஜய்க்கு? நீங்க சட்டசபையில அந்த அறிவுரை வழங்கின நீங்க விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் IMUL திராவிட முன்னேற்ற கழக துணையோடு வெற்றி பெற்றதை நம் கட்சிகள் சேர்த்தது தவறுன்னு சொல்லி பேசியிருந்தா நீங்க நியாயமான எம்எல்ஏன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னா அழைக்கி வாசிக்குவீங்க, அடுத்தவனுக்கு ஒன்றுன்னு சொன்னா எகிரி குதிப்பீங்களா நீங்க? இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை இன்றைய சூழ்நிலையில மிக 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 மோசமாகத்தான் போய்கிட்டு இருக்குது. சட்டசபையில எல்லாம் பேசுறாங்க.
பஸ்ஸு பெண்களுக்கெல்லாம் விட்டுட்டோம், விவசாயிகளுக்கு 75,000 கடன்ல இருந்து 30 தள்ளுபடி பண்ணணும், இப்படி சிலிண்டரை கொடுக்குறோம், 3 சிலிண்டரு வருமான உச்ச வரம்பு வச்சு சிலிண்டர் கொடுக்குறோம்னு பேசுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி பற்றி ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சியிலிருந்து பேசியிருப்பாங்களா? சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரேஷன் கடையில் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அந்த கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆடுகின்ற அந்த வெள்ளை சர்க்கரை வெளிமார்க்கெட்டில் 43 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தது. இப்போ அதனுடைய விலை 73 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரலும் இன்னைக்கு அந்த வெள்ளை சர்க்கரை விலைவாசி ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய் ஏற்றம் கண்டிருக்குது. இந்த 30 ரூபாய் ஏறினதுக்கு ஏதாவது குடிமை பொருள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த வெள்ளை சர்க்கரையினுடைய விலையை குறைப்பேன்னு சொல்லியிருப்பாங்களா? வாயை திறந்து பேசுறது இல்லை. பொதுமக்கள் இதனால ரொம்ப பாதிக்கிறாங்க. டீக்கடை விலை எகிரி போச்சு, ஸ்வீட் கடையில் விலை எகிரி போச்சு. 43 ரூபாய்க்கு விற்ற சர்க்கரையை நீங்கள் 73 ரூபாய் 80 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா அதனுடைய உப பொருள்கள் எல்லாம் விலை ஏறத்தான் செய்யும். இதை சர்க்கரை விலையை குறைக்கிறோன்னு சொல்லி சட்டசபையில் எந்த மந்திரியும் பேசலீங்க. உள்துறை மந்திரி இருக்கக்கூடியவங்களும் பேசல, சம்பந்தப்பட்ட துறை மந்திரி கூட விலைவாசியை குறைக்கிறோன்னு சொல்லி பேசல. இப்போ இதுதான் விலைவாசின்னு சொன்னா அரிசி ஒன்றுக்கு கிலோவுக்கு 5 ரூபாய் ஏறி இருக்குது. ஒரு கிலோ அரிசி 5 ரூபாய் ஏறி இருக்குது. ஆனால் இந்த 5 ரூபாய் ஏற்றத்தை சட்டசபையில் யாருமே பிரதிபலிக்கவில்லை, எந்த கருத்தும் இதற்கு சொல்லவில்லை. இதை விட இன்னும் என்னொன்று சொன்னாக்கா, இப்போ பாமாயில் விலை அதுவும் ஒரு கிலோவுக்கு 15லிருந்து 20 ரூபாய் வரலும் பாமாயிலும் கிலோவுக்கு ஏறி போச்சு. இப்போ விலை ஏற்றம்ங்கிறது தாறு மாறாத்தான் போயிட்டு இருக்குது. சர்க்கரை விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, பாமாயில் விலை ஏறி போச்சு. காய்கறி விலை இன்றைக்கு மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிது. சின்ன வெங்காயத்தினுடைய விலை கிலோ 100 ரூபாய். இதற்கு இப்போ மத்திய அரசாங்கம் வெளிநாடுகளிலிருந்து, டெல்லியிலிருந்தோ மற்ற வெளிநாடுகளிலிருந்தோ வெங்காயத்தை இறக்குமதி பண்ணுறங்கிற ஒரு அறிவிப்பு பற்றி சொல்லியிருக்காங்க நேற்று. ஆனால் 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை விலையை குறைப்பதற்குண்டான பேச்சு சட்டசபையில் எடுபடுறதே இல்லை, யாருமே பேசல. எவனோ காலம் போனது செத்து போனது கதையெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி அப்படி பண்ணா, இந்த கட்சியில் இப்படி பண்ணா, இவன் மேலே நிமித்தினா இவன் கீழே நிமித்தினான்னு பேசிட்டு இருக்காங்களே ஒழிய பொதுமக்கள் நாட்டில் அல்லோகலப்பட்டு கொண்டு இருப்ப சமாச்சாரத்தை பற்றி இதுவரையிலும் ஆளுங்கட்சியும் பேசல, எதிர்கட்சியும் பேசல, ஏற்கனவே ஆண்ட கட்சியும் பேசல. எந்த எம்எல்ஏக்களுக்கும் விலைவாசி ஏற்றத்தை பற்றி தற்சமயம் கவலையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மாத சம்பளம் 1.25 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்துடுது. இப்போ கார் வேற கொடுக்குறாங்க, அதுக்கு பராமரிப்பு செலவுக்கு ஒரு 75,000 ரூபாய் கொடுத்துறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரும் அடித்தட்டு மக்களுடைய நிலைமையை நினைச்சு பார்த்ததே இல்லை, பார்க்கவும் இல்லை. இப்போ அன்றாடம் பிழைப்பு நடத்தி கொடுத்திருக்கின்ற பொதுமக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. நீங்கள் பஸ்ஸு சும்மா விடலாம், பெண்கள் பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் ஏனாலும் ஏறி போகலான்னு சொல்லி சும்மா விடலாம். பஸ்ஸை நீங்கள் எல்லா பஸ்ஸிலும் ஏறுங்க போங்க அப்படின்னு சொல்லி சும்மா விடலாம். ஆனால் பஸ்ஸில் சும்மா போனாலும் வெளியூரில் போய் பொருள் வாங்கினாலும் இதே வேலை தான். ஒரு இன்ப சுற்றுலா போகலாம், தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் பஸ்ஸில் ஏறி முன்னெல்லாம் காசு கொடுத்து போகணும். இப்போ பெண்கள் இன்ப சுற்றுலா போகுவதற்கு தமிழக அரசாங்கம் வழிவகை செய்துவிட்டது. ஆனால் பொதுமக்களுடைய நலனை இதுவரையிலே எந்த அமைச்சரும், முதலமைச்சர் உட்பட பதில் சொல்லுவதற்கு இதுவரையிலும் தயாராக இல்லை. சட்டசபையில் எத்தனையோ கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுகிட்டு வர்றாங்க. இதுக்கு ஏதாவது ஒருத்தர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்து இருப்பாங்களா? நீங்க சர்க்கரைக்கு கரும்புக்கு 4,500 டன்னுக்கு கொள்முதல் விலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்க. ஆனால் இன்னைக்கு விலை 100 ரூபாய் ஏறி போச்சு. அந்த 4,500 ரூபாய் கொடுக்கறது
செலவுக்கு பத்தாதுன்னு சொல்லி சட்டசபையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக வாதாடுறார். ஏன்னா அவர் ஒரு விவசாயி. விவசாய குடும்பத்தில் வந்தவங்களுக்கு தான் அந்த விவசாயத்தினுடைய கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்னு தெரியும். ஆனால் அந்த விவசாய குடும்பத்தை சாராமல் இருப்பவர்களுக்கு புஷி ஆனந்தாவது, நம்ம ராஜ்மோகனாவது, நிர்மல்குமாராவது, தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வராவது விவசாயத்துறையில் கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்திருந்தா விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு விவசாயிகள் படுகின்ற பாடு இவ்வளவுதான் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் சித்திரவதை உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாட்டில் எல்லாமே குறைஞ்சு போச்சுன்னு சொல்றான். போதை கலாச்சாரம் குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. குறைஞ்ச பாடு இல்லை. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை தான். இன்னைக்கு தினமும் வெட்டு குத்து கொலை. தினத்தந்தி பேப்பர் எடுத்துட்டா தினத்தந்தி பேப்பர் டெய்லி ஒரு பக்கம் எச்சு போடுறான். 16 பக்கம் போட்டது 17 பக்கம் 18 பக்கம் போடுறான். ஏன்னா இந்த செய்திகளில் வெட்டு குத்து செய்தி அதிகமாக வர்றதுனால அதிக பக்கங்களை கொண்டு அதில் போகுது. எந்த பத்திரிகையும் விலைவாசி உயர்வுக்கு ஒரு அமைப்பு போராடிச்சுன்னு சொல்லி இதுவரையிலும் எந்த பத்திரிகையும் செய்தியாக வெளியிடவில்லை. விலைவாசி ஏற்றம் மத்திய அரசாங்கமும் கவனத்தில் கொள்ளணும், மாநில அரசாங்கமும் கவனத்தில் கொள்ளணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் தமிழக வெற்றி கழகம் விவசாயிகளை பற்றி கவலைப்படுவதே இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.